அதிமுகவுக்கு தனி பெரும்பான்மை கிடைச்சிட்டா அது வந்து ஒரு 125 சீட்டுக்கு மேல வந்துருச்சுன்னா கட்டாயமா தனி கட்சி ஆட்சி தான். 118 வேணும் ஹாஃப் மார்க்கை தாண்டறதுக்கு. ஒரு 25 மேல ஒரு 7-8 எம்எல்ஏ மேல கிடைச்சிருச்சு 130 வச்சுக்கோங்களேன். 128 130 வந்து அதிமுக தனியா வந்துருச்சு. 118 அட்லீஸ்ட் 128 வந்துருச்சு வச்சுக்கோங்களேன். கன்ஃபார்மா அதிமுக ஆட்சி தான், இன்னொருத்தருக்கு இடம் இல்லைங்க. ஆனா வந்து 4 சீட்டா 100 சீட் வந்துருச்சு, 110 சீட் வந்துருச்சுன்னா கூட அவர் கூட்டணி அமைச்சர் தான் அமைச்சிருவாரு. எல்லாரும் சேர்த்து ஆளுக்கு ஒரு அமைச்சரை கொடுத்து தான் பண்ணிடுவாரு. கம்ஃபர்டபுள் மெஜாரிட்டி இருக்கணுங்கிறதுக்கு 2006 மைனாரிட்டி கவர்மெண்ட் அந்த விமர்சனம் வராதபடிக்கு பாஜக வச்சுக்கோங்க, அவங்க ஜெயிச்ச கணக்குல அம்மா மக்கள் முன்னேற்ற ஒண்ணு வச்சுக்கோங்க, பாமக ஒண்ணு வச்சுக்கோங்க. ஏதோ ஒரு மினிமம் கேரண்டி வராது. ஒரு 35 அமைச்சர் இருக்காங்கன்னா 5 அமைச்சர் வெளியே கொடுத்துட்டு 30 அமைச்சர் அவங்க வச்சுட்டு இந்த மாதிரி பண்ணுவாங்க. சோ அவங்களும் வந்து எங்களுக்கு துணை முதலமைச்சர் கொடுப்பியாங்க மாதிரி சண்டை வர மாட்டாங்க. ஏன்னா பெரும்பான்மை அவர் வந்திருக்கனால. இப்ப அடுத்த 3வது பாயிண்ட், அவர்கள் எல்லாம் இருந்தால்தான் ஆட்சி அமைக்க முடியும்னு வருது ஒரு பேச்சு. 70-80 தான் இவங்க வருது, இவங்க எல்லாம் சேர்ந்தாதான் ஒரு 50 வருது, அப்பனா தான் மொத்தம் 120 வருது அப்படின்னா அது வந்து உண்மையான நீங்க எதிர்பார்க்கிற நீங்க சொல்ற அந்த கற்பனை பண்ணுகிற அந்த கூட்டணி அமைச்சரவை. கூட்டணி அமைச்சரவைங்கிறது அதிமுக பெரும்பான்மையில தான் இருக்கும், அதிமுக பெருந்தன்மையில தான் இருக்கும் நான் நினைக்கிறேன். 130ங்கிறது இவங்களே பெருசா வென்றுவாங்க நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 100 சீட்டு இவங்களே வந்துருவாங்க, ஒரு 30 சீட் எல்லாம் சேர்ந்து வருவாங்க நான் நினைக்கிறேன்.